ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 7க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிக்ஷனோட ஒரு 2 இஷ்யூ அப்படின்னா வந்து ஒன்று வினிஷாவாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து ஐஷு இருந்துச்சு. ஸோ ஐஷு வந்து ஏதாவது இன்டர்வியூ கொடுப்பாங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்றத கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐஷு வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்கப்பா, ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஷு இன்றைக்கி இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஐஷு இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஷுவோட இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா வந்து பிரதீப் தான். உள்ளே இருக்கும்போதும் பிரதீப் தான், வெளியில் இருக்கும்போதும் பிரதீப் தான். அதாவது வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மாயாவும் அவங்களோட ஃபேவரட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னராக வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் டைட்டில் வினராக சான்ஸ் இருந்துச்சு, அதாவது யார் டிசர்வ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஆப்வியஸ்லி வந்து யார் அப்படின்னா வந்து பிரதீப் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து தெரிஞ்சிச்சு, அதாவது பிரதீப் அண்ட் மாயா இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வருவாங்க, ஜோவிகா வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு அர்ச்சனா தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யார் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறப்ப வந்து மாயா வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ வந்து அதாவது விசித்ரா அண்ட் அர்ச்சனா இவங்க 2 பேருமே வந்து எப்படி ஒரு கேமில் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுட்டு வந்து பண்ணாங்க. ஸோ இவங்க 3 பேருமே, இந்த 3 உமன்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட எலிமினேஷன், அதாவது எவிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சைடு என்ன சொன்னாங்கன்னா, ஐஷுவோட அப்பா ப்ரெஷர் பண்ணனால தான் அவங்க எவிக்ட் ஆகி போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ரிப்ளையாக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து, நான் அந்த வீக் வந்து அந்த கேமை விட்டு நான் டீவியேட் ஆனேன் அப்படின்றது எனக்கே தெரிஞ்சு. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நான் தான் எவிக்ட் ஆக போகிறேன் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அதனால தான் எவிக்ட் ஆனேன். கொஞ்சம் வந்து நான் எது பேசணும், எது பேசக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம். இதான் நான் செஞ்ச தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்டு ஃபைனலி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து, இப்போ எந்த ஒரு பிளான்லேயும் வந்து கமிட் ஆகலை, சம் பிரேக் வந்து தேவைப்படுது. ஸோ அடுத்து நான் ஏதாவது கமிட் ஆனேன் அப்படின்னா வந்து அப்டேட் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வந்து, உங்களோட விமர்சனங்கள் தான் என்ன வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐஷு வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து அவங்களோட தப்புகள்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை, உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.